நானும் இந்த கட்டடத்தில் உரிமையாளர். மொத்தம் கட்டடத்துக்கு வந்து 4 பேர் உரிமையாளர்கள். அதில் நான் ஒரு உரிமையாளர். 4 பேர். நான் தனலட்சுமி அவர்கள், அடுத்தது வந்து தினகரன், 3வது வந்து ஜெகதா, 4வது ராம்குமார். நான் 4 பேர் தான் அந்த கட்டடத்தின் உரிமையாளர்கள். இது வந்து இந்த கட்டடத்தை வந்து வாடகைக்கு விட்டது வந்து எங்கள் தாத்தா காலத்தில் விட்டது. அதாவது சுமாராக 1980 வாடகைக்கிட்டு எல்லாரும் இங்கே இருந்துக்கிட்டு இருக்காங்க. இடையில் வந்து கொஞ்சம் இந்த இவங்க வாடகைக்கு விட்டதே ஆஸ்பத்திரிக்கு தான் வாடகைக்கு விட்டது. பிறகு அவங்களா ஹாஸ்பிட்டல் வச்சுருக்காங்க போல இருக்குது. அது எப்போ வச்சாங்கன்னு தெரியல. இது பூரா தாத்தா காலத்தில் விட்டதுனால எங்களுக்கு அது தெரியலை. இதுக்குமே அனுமதியும் வாங்கலை. வாங்காமல் அதையும் பூரா எடுத்து வச்சுருக்கோம். டாக்குமெண்ட்ஸ் எடுத்து வச்சுருக்கோம். அனுமதி எதுவுமே. அதுக்கப்புறம் நாங்கள் சொன்னோம், அனுமதியும் எதுக்கும் நீங்கள் வாங்கலை, நீங்கள் முதல்ல வந்து வாடகையும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. இது போக மாநகராட்சியும் வந்து போன வருஷம் வந்து இப்போ கட்டடம் ரொம்ப மோசமாக இருக்குன்னு நோட்டீஸும் கொடுத்தாங்க. அந்த நோட்டீஸை நாங்களும் அவங்களுக்கு சர்வ் பண்ணிட்டோம். மாநகராட்சியும் வந்து கொடுத்துட்டாங்க. ஏன்னா கொடுத்து இந்த கட்டடம் இடிபாடில் இருக்குது, நீங்கள் எந்த இடத்த காலி பண்ணுங்க அப்படின்னு சொன்னோம். அவங்க எதுவுமே வந்து கேட்குறதுக்கு தயாராக இல்லை. ஒன்று அவங்கள பார்க்குறதும் வந்து வெறும் அந்த புஷ்பான்றவங்கள மாத்திரம்தான் எங்களால் பார்க்க முடியும். இன்பா ஜெகதீசனை பார்க்கவே முடியாது. ஸோ நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தோம், அந்த அம்மாவை பார்க்குறதுக்கு ஒரு தடவை வாய்ப்பு கொடுங்கன்னு. அதுக்கும் அவங்க வந்து எந்த இதுவும் எடுத்துக்கிறல. அதுக்கப்புறம் தான் இந்த ஒரு ஆக்சிடெண்ட்டு எல்லாமே நடந்துச்சு. இது சம்மந்தமாக வந்து முன்னாடியே வந்து கேஸும் போட்டுட்டோம் நாங்கள். ஏன்னா எங்களால் முடியல, நேர்லேயும் அவங்கள பார்க்க முடியல, எதுவுமே செய்ய முடியல. அதனால் வந்து நாங்கள் வந்து கோர்ட்டில், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் தான் வந்து கேஸ் ஃபைல் பண்ணி கேஸு நடந்துக்கிட்டு இருக்குது. நேற்று வந்து இங்கே ஒரு காலங்காத்தால் வந்து ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு போல இருக்குது. ஃப்ரிட்ஜு வெடித்து ஏதோ ஆக்சிடெண்ட் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஏதோ செகண்ட் ஹேண்டு ஃப்ரிட்ஜு நம்ம உள்ளுக்குள்ளே வச்சு ஆக்சிடெண்ட் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதில் 2 பிள்ளைங்க வேறு இறந்து போயிட்டாங்க. அது கேள்விப்பட்டு உடனே வந்துட்டோம். இப்போ மாநகராட்சி நேற்றே வந்து மறுபடியும் நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க. நோட்டீஸ் கொடுத்து இடிக்கிறதுக்கு எல்லா இதுவும் மாநகராட்சி முறையாக கொடுத்துட்டாங்க. அதை வந்து நாங்கள் அந்த நோட்டீஸையும் எல்லாருக்குமே சர்வீஸும் பண்ணிட்டோம். எல்லாருக்கும் தகவலும் சொல்லிவிட்டு ஜாமான்கள்லாம் வெளியே எடுத்துருங்க, மாநகராட்சி வந்து இடிக்க வர்றாங்க அப்படின்றதையும் சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் இப்போ மாநகராட்சி இப்போ வர்றாங்க. வந்து அவங்க எங்களுக்கு இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா நாங்கள் ஆட்களையும் கூட்டியாந்துட்டோம். இடிக்கிறதுக்கு ஆட்களையும் கூட்டியாந்துட்டோம். ஒரு வாரத்தில் இடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10 பேர் இல்லை. அது மாநகராட்சி வந்து சொன்னதுக்கப்புறம் முதல்ல கடையை பூரா காலி பண்ணி கொடுக்கணும்ல, அதுக்கப்புறம் தானே நம்ம செய்ய முடியும். மேலேருந்து தான் வர முடியும், கீழே தொட முடியாது. மேலேருந்து வரவங்களுக்கு கீழே கடையை காலி பண்ணணும். அதுக்குள்ளே காலி பண்ணி எல்லாம் கொடுத்துட்டாங்கன்னா தான் ஆட்கள் இல்லாமல் இருக்கணும். மொத்தம் வந்து செயல்பாட்டில் இருக்க 4 கடைகள், 4 5 ஒன்று முதல் கடை வந்து அவங்க அந்த ஆஸ்பத்திரிக்காரங்களே வச்சுருக்காங்க, மெடிக்கல் ஷாப்பாக வச்சுருக்காங்க.